அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி வந்து நீங்கள் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ண சுஹேரோட ஹேர் கேர் ரொட்டீன் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். விளாக்ஸ் பார்க்கும்போதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சுஹேரோட ஹேர் க்ரோத் எப்படி இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சுஹேராக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்க, என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. எங்களுக்கு கொஞ்சம் டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நிறைய ஹேர் கேர் டிப்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆயிலிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஹேர் ஆயில் எப்படி சூஸ் பண்ணுறதுனா, அந்த பிராண்ட் இந்த பிராண்ட் சொல்லிட்டு வாங்காமல் நீங்கள் பியூர் வெர்ஜின் கோகனட் ஆயில் வாங்கினாலே போதும். இந்த ஆயில் வந்து உங்களுக்கு லூலுலே கிடைக்கிது. இது வந்து நம்ம குக்கிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஹேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கோகனட் ஆயில் எப்படி பார்த்து வாங்கணுன்னா, இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக இருக்கணும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், நல்லா ஒயிட்டாக இருக்கும், நல்லா க்ரீமியாகவும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பியூர் வெர்ஜின் கோகனட் ஆயில். சில பேர் ஹேர் க்ரோத் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு டெய்லி வந்து நிறைய ஆயில் அப்ளை பண்ணிப்பீங்க. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வெளியில் போகும்போது வெளியில் இருக்கிற பொல்யூஷனில் அந்த டஸ்ட்லாம் வந்து சீக்கிரமாக நம்ம ஹேரில் வந்து ஸ்டிக் ஆயிரும். அதுலேருந்து தான் நம்மளுக்கு டேண்ட்ரஃப் ஃபார்ம் ஆகுறது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். யூஸ்வலி நான் எப்படி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுவேன்னா, இப்போ நாளைக்கு மார்னிங் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண போகிறீங்கன்னா ப்ரீவியஸ் டே நைட்டே வந்து நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நைட் அப்ளை பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். டெய்லி நம்மளால் ஹேர் வாஷ் பண்ணிகிட்ருக்க முடியாது. ஸோ வீக்லி வந்து 2 to 3 times பண்ணலாம். இது நான் சொல்கிறது பெரியவங்க வந்து இந்த மெத்தட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சின்ன பசங்களுக்குலாம் நம்ம அடிக்கடி ஹேர் வாஷ் பண்ணிகிட்ருக்க முடியாது. ஸோ நான் சுஹேராக்கு என்ன பண்ணுவேன்னா, வீக்கெண்ட்ஸில் மட்டும் இந்த கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும் இல்லையா, அதனால் டெய்லி யூஸ்க்காக வந்து மைல்டு நீங்கள் ஏதாச்சும் ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணால் போதும். நான் வந்து வாட்டிக்கா ஆல்மண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஹேர் ஆயில் எப்படி அப்ளை பண்ணணுன்னா, நல்லா ஸ்கேல்பில் ஒரு 2 to 3 minutes அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்லேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கணும். அப்படி பண்ணுறதால ஹேர் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். அப்புறம் ஷாம்பூ வந்து ஏதாச்சும் ஒரு மைல்டு ஷாம்பூ இல்லைனா ஹெர்பல் ஷாம்பூ யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்ச நாளாக இப்போ ஹிமாலயா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் ஹேர் டைப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஷாம்பூ சூஸ் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு ட்ரை ஹேர் இல்லைனா கேர்லி ஹேர் அந்த மாதிரி இருந்தால் எக் ப்ரோட்டீன் ஷாம்பூ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஷாம்பூ தான் நம்ம ஹேரை சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹேர் வாஷ் ஷாம்பூவில் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டிஷ்னர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அப்போ தான் ஹேர் வந்து நல்லா ஸ்மூத்தாகவும் நல்லா ஷைனியாகவும் இருக்கும். உங்களுக்கு எந்த பிராண்டோட கண்டிஷ்னர் உங்கள் ஹேருக்கு சூட் ஆகுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன், க்ரீம் சில்க். பட் இது வந்து ஹெர்பல் கிடையாது. நீங்கள் ஹெர்பல் மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்கன்னா எது பெஸ்ட்டுன்னு செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து நான் எனக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். நான் இங்கே யூஏக்கு வந்ததுலேருந்து ரொம்ப வருஷமாக இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஹேர் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்னிங் பண்ண மாதிரி தெரியும். நல்லா சாஃப்டாகவும் நல்லா ஷைனியாகவும் இருக்கும். இந்த பிராண்ட்லேயே வந்து நிறைய கலர்ஸ் வருது. இதில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா பிங்க் கலர், அதுக்கப்புறம் கோல்டன் கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹேரை மெயின்டைன் பண்ணால் தான் அந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங் வந்து ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ அவங்களாம் வந்து இந்த ப்ராடக்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் போகிறதா இருந்தால் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஹேர் வந்து நல்லா சில்கியாக நல்லா ஸ்ட்ரைட்டாக ரொம்ப அழகாக தெரியும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஹேர் வந்து நல்லா காய வைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு டவலை வச்சு ஹேரை நல்லா தொடச்சிடணும் ஈரமே இல்லாமல். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ண மாட்டாங்க, முடி கொட்டும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து அதை யூஸ் பண்ணால் தான் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். இதிலே வந்து நம்ம ஹை ஹீட்டில் வச்சு ஹேர் ட்ரை பண்ணணுன்ட்டு இல்லை, லோ இல்லைனா மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம ஹேர் ட்ரை பண்ணிக்கலாம். எதுவும் பிரச்சனை இல்லை. ஹேர் ட்ரையர்லேயே கூல் ஆப்ஷன் கூட இருக்குது, நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ண உடனே சளி பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ஹேர் ட்ரையர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் லாங் அண்ட் திக் ஹேர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. அதுவும் இந்த மாதிரி ஒரு சீப்பை வச்சு நீங்கள் ப்ளோ ட்ரை பண்ணிங்கன்னா ஹேர் நல்லா ஸ்ட்ரைட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஈரமாக இருக்கிற முடியில் சீப்பு போட்டிங்கன்னா முடி வந்து ஜாஸ்தி கொட்டும். ஹேர் ஒரு 70 to 80% ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி சீப்பை வச்சு ப்ளோ ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து ஏதாச்சும் ஒரு ஹேர் சிரம் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் ஹேர் ட்ரை ஆகாமல் இருக்கும். எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து லாரியல் பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். அடுத்த ஸ்டெப் வந்து ஒரு டீடாங்கிளிங் ப்ரஷ்ஷை வச்சு சிக்கிடுங்க. சீப்போட பல் வந்து இந்த மாதிரி கேப் விட்டு விட்டு இருக்கணும், வைடு டூத் காம்பாக இருக்கணும். அப்போ தான் சிக்கெடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், முடி வந்து நிறைய கொட்டாது.
சிக்கு எப்படி எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற முடியை வந்து நம்ம சிக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற முடியை தான் நம்ம ஃபஸ்ட்டு சிக்கு எடுக்கணும். ஸோ கீழே இருந்து தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து மேலே போகணும். அடுத்தது வந்து ஹேர் மாஸ்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். நார்மல் ஹேர் அதுக்கப்புறம் ட்ரை ஹேர் இருக்கிறவங்க எக் யோக்கோட யூஸ் பண்ணிக்கலாம். ஹேரை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆயிலி ஹேர் இருக்கிறவங்க நீங்கள் வந்து எக் யோக்கை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு எக் ஒயிட் யூஸ் பண்ணால் போதும். கொஞ்சம் லென்த்தி ஹேர் இருக்கிறவங்க 2 முட்டை தேவைப்படும், இல்லைன்னா ஒரே ஒரு முட்டை போதும். இப்போது அதில் 2 டேபிள் ஸ்பூன் கேஸ்டர் ஆயில் சேர்த்துக்கோங்க. கேஸ்டர் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் ஆலிவ் ஆயில் இல்லைனா பியூர் வர்ஜின் கோகனட் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது 2யும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு ஹேரில் அப்ளை பண்ணி ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. இது நான் மந்த்லி 2 ட்ரை பண்ணுவேன். நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் கூட இதை ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதால ஹேருக்கு நல்லா நொரிஷ்மெண்ட் கிடைக்கும், நல்லா ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். முட்டையில் பார்த்தீங்கன்னா அதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் அதில் வைட்டமின் ஏ, இ, பயோட்டின் இருக்குது. ஸோ ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. கேஸ்டர் ஆயில் வந்து ஹேர் நல்லா திக்காக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம ஷாம்பு பண்ணும்போது எக் ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அதனால் ஷாம்பு போட்டதுக்கப்புறமா ஒரு 1 மினிட் கேப் விட்டுட்டு திரும்ப வாஷ் பண்ணுங்கள். ஒரு 2-3 தடவை இதை ரிப்பீட் பண்ணால் தான் அந்த எக்கோட ஸ்மெல் வந்து போகும். அதுவும் எக் யோக் யூஸ் பண்ணும்போது அதில் ஸ்மெல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணும்போது ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணாதீங்க. ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ஜாஸ்தி முடி கொட்டும். ஸோ வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா கோல்டு வாட்டர், டேப் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் வந்து இதெல்லாம் செஞ்சால் மட்டும் ஹேர் க்ரோத்துக்கு பத்தாது. என்ன தான் காஸ்ட்லியான ஷாம்பூஸ், ஆயில்ஸ் யூஸ் பண்ணாலுமே நல்ல ஹெல்த்தியான ஃபுட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். முக்கியமாக ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ், எக் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. அப்புறம் பால், குழந்தைங்களுக்குலாம் அப்புறம் நிறைய சீஸ் கொடுங்க. சீஸ்லாம் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் நிறைய நட்ஸு, பல்சஸ், அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷில் கூட ரொம்ப நிறைய வைட்டமின்ஸ் இருக்குது. அப்புறம் அயன் சத்து கம்மியாக இருந்தாலும் நம்மளுக்கு முடி நிறைய கொட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அடிக்கடி மீட், லிவர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கேரட், ஆரஞ்சு அந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் இன்னொரு டிப் வந்து எவ்ரி 3 months ஒன்ஸ் நம்ம ஸ்ப்ளிட் எண்ட்ஸை ட்ரிம் பண்ணி விடணும். இந்த மாதிரி பண்ணுறதால ஹேர் லென்த் வந்து ரீட்டெயின் ஆகும், ஹேர் பிரேக்கேஜ் ஆகாது. ஹேரை வந்து இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு கிடையாது. ஒருத்தங்க ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணலாம். நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்லி தான் நான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ரொம்ப இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.